வணக்கம் சென்னை மேப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செப்டம்பர் 11க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி சென்டர் மேப்ல என்னென்ன கோர்ஸ் டீடைல்ஸ்லாம் போயிட்டு இருக்குன்னா, குரூப் 2க்கு ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, டெஸ்ட் பேச்சஸும் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பிசி எக்ஸாம் கான்ஸ்டபிளுக்கு இங்க ஆன்லைன்ல அல்காரிதம் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. கீழே தெரிய நம்பர் கால் பண்ணி உங்களை என்ரோல்மெண்ட் பண்ணிங்க. பிஜி டிஆர்பி எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேச்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அல்காரிதம் டெஸ்ட் இருக்கு. மெயினா நீங்க அதுல ஃபோன் பண்ணி டெஸ்ட்டை நீங்கள் டாபிக் வைஸாக எடுத்துக்கோங்க. வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் போகும். 11 செப்டம்பர் 2025 ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இப்போ நேபாளில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, தெரியும் இல்லையா? நேபாளில் என்னது கலவரங்கள் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா அங்கே புதுசாக ஒரு ஆள் ஜென்ரேட் ஆகிருக்கிறாரு, ஒரு இளைஞர்னால. இப்போ அங்கே இளைஞர் எழுச்சி நடந்துகிட்டு இருக்கு. இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டு பில்டிங்ஸு அதிகாரிகள் எல்லாமே இப்போ, ஏன்னா அங்கே வந்து மிலிட்ரி ஆள் எடுத்துட்டாங்க. ஷர்மா ஒலிங்கிறவரை கரப்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓட்டில் பணம் கொடுத்து அவங்க திருப்பி வந்திருக்காங்க. மெயினாக இந்த பிரச்சனைக்கு உண்டாக காரணம் என்னன்னா, ரீசெண்டாக வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி 28 ஆகஸ்ட் 28 வாக்கில் அந்த சோஷியல் மீடியாவை எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா அங்கே ப்ரொட்டஸ்ட் அதிகமாகுது. இப்போ ஜம்மு காஷ்மீரில் வந்து கலவரங்களை தடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கை பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி. ஸோ அது இன்னும் அதிகமாகி இப்போ ஷர்மா ஒலி ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அதை பார்ப்போம், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அது என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் போவோம். செப்டம்பர் 2025 பிரான்சின் புதிய பிரதமராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு? செப்டம்பர் 2025 பிரான்சின் நேற்று என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் பார்ப்போம். ஓகேவா? ரிவிஷன். நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னு, நேற்றுக்கு வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஜம்மு காஷ்மீரில் ரேட்டில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் லேண்ட்ஸ்லைட்னால அரைஞ்சிட்டுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நேத்திக்கு வந்து என்ன டே அப்படின்னா 10 செப்டம்பர் வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டேன்னு பார்த்தோம். அப்புறம் ஜமைக்கால பிரைம் மினிஸ்டர் யாரை தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னா ஆண்ட்ரி ஹோல்னஸ். அப்புறம் நெக்ஸ்ட் G20 சமிட் 2026 எங்க நடக்க போகுது அப்படின்னா யூஎஸ்ஏல. ஓகேவா? 2026 G20 மாநாடு அங்கதான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம IESO அதாவது எர்த் சயின்ஸ் ஒலிம்பியாடு எங்க நடந்திருக்கு? சைனால. இந்தியா அதுல பரிசு பெற்றிருக்கு. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ரஷ்யா வந்து கேன்சர் வேக்சின் வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா என்ட்ரோமிக்ஸ்ன்னு வச்சுங்க. என்டர் ஓ மிக்ஸ். பாடிக்குள்ள அந்த வேக்சின் என்டர் ஆகுது, அது ஒரு ஓ மாதிரி போடுது, மிக்ஸ் ஆகி பாடியில உள்ள கேன்சரை காலி பண்ணிடுது அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரஷ்யால பார்த்தோம். ஸோ இவ்வளவுதான். அதுக்கப்புறம் வாங்க இன்னைக்கு உண்டான நியூஸ் போயிடும். செப்டம்பர் 2025 பிரான்சின் புதிய பிரதமராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து செபஸ்டின் லக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு இவரை இதோட பிரான்ஸோட பிரதமர் பிஎம்ஆ இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க, செபஸ்டின் லக்கார்னோ. ஓகேவா? சோ இதான் பிரான்சின் புதிய பிரதமராக மந்திரி செபாஸ்டின் லக்கார்னோ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? போராட்டங்கள் நாளில் பதவியேற்ற பிறகு கடன் குறைப்பு பட்ஜெட் நிறைவேற்ற போட்டியாளர்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான ஆக்கப்பூர்வமான வழிகளை அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரன் செவ்வாய் என்று 2 ஆண்டுகளில் தனது 5வது லக்கார்னோவை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஓகே, அவ்வளவுதான் நியூஸ். அதுக்கப்புறம் பிரான்ஸ் பாரிஸ் தலைநகரம் தெரியும், நாணயம் யூரோ தெரியும், தலைவர் இம்மானுவேல் மேக்ரோன்னு தெரியும். நடப்பு நிகழ்வுகள் பிரான்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா, பிரான்சுவா பெய்ரு இந்தியாவும் பிரெஞ்சு விண்வெளி நிறுவனமான சஃபாரனும் இணைந்து உள்நாட்டில் ஜெட் என்ஜின்களை உருவாக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாலஸ்தீன அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதாக அறிவித்த முதல் G7 நாடு பிரான்ஸ் தான். அப்புறம் UPI கொடுப்பு ஏற்றுக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாடும் பிரான்ஸ் தான். 1923 மூடப்பட்டதிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு மேலாக நீச்சல் வீரர்கள் பிரான்சில் உள்ள சீன் நதிக்கு அதிகாரப்பூர்வமாக திரும்பினாங்க. அப்புறம் ஜூன் 13, 2025 பிரான்சின் நைஸில் நடந்த 3வது ஐக்கிய நாடுகள் பெருங்கல் மாநாடு நடந்திருக்கு. ஸோ இவ்வளவுதான் இதுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? பிரான்ஸ் சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ். பேர் வந்து செபாஸ்டின் லக்கார்னோ, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது, ஸோ இதுதான் பிரதமரோட லிஸ்ட். இதை ஒரு தடவை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. பஞ்சாப், இமாச்சல பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்பதற்காக இந்திய ராணுவத்தால் எந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆபரேஷன் ராகத். ஓகேவா? இதுதான் ஆபரேஷன் ராகத். இதுக்கு முன்னாடி நிறைய ஆபரேஷன்லாம் நேற்று பார்த்தோம். ஸோ அவ்வளவுதான். ஆபரேஷன் ராகத்
எதுக்கு? பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர்ல வெள்ளத்துல சிக்கி தவிந்ததுக்காக. ஓகேவா? இந்திய ராணுவத்தின் மேற்கு படை பிரிவு ஆபரேஷன் ராகத் திட்டத்தின் கீழ் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பஞ்சாப், இமாச்சலுக்கு அவங்க அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பல உயிர்கள் பலியாகியும் பேரழிவு ஏற்பட்ட உள்ள மாநிலங்கள்லாம் இதுதான். ஓகே, ஆபரேஷன் ராகத் ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ட் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப். ஓகேவா? HADRன்னு சொல்லுவாங்க. ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப். ஓகேவா? HADRன்னு சொல்லுவாங்க. விரிவான மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பணிகளை மேற்கொண்டு வருகிறது. HADR இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஆப்ரேஷன் நடந்ததெல்லாம் இதெல்லாம் முன்னாடி டெய்லியும் கொடுத்துருக்குறோம். ஆப்ரேஷன் மஸ்கான் 11 தெலுங்கானா காவல்துறைக்கு கொடுத்தது. அப்புறம் ஆப்ரேஷன் ஸ்வர்ணமுகி நீர்நிலை நதி மற்றும் நல விழிப்புணர்வுக்கான நடவடிக்கை. ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கை நேற்று தான் பார்த்தோம். ஆப்ரேஷன் ஒலிவியா ஆலிவ் ரிட்லி கடல் ஆமைகளை பாதுகாக்கிறதுக்கு. ஆப்ரேஷன் கலநேமி உத்தரகாண்ட் அரசு போட்டது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு. ஆப்ரேஷன் பிரம்மா 2020 மியான்மர்ல பூகம்பம் நடந்ததுக்கு மீட்பு. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒரு நடவடிக்கை. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடும். இதெல்லாம் டெய்லியும் பார்க்குறோம், அதனால தான் நான் டீட்டெயிலாக பார்க்கல. அப்புறம் இந்திய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சங்கத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் சிக்கா. ஓகே, சந்தீப் சிக்கா இவரை என்னன்னா இந்தியாவோட AMFI, ஓகேவா, இந்தியன் மியூச்சுவல் அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு யாரை நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா சந்தீப் சிக்கா அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி? சந்தீப் சிக்கா நிப்பான் இந்தியாவின் சந்தீப் சிக்காவை தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிப்பான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. AMCயின் விஷால் கபூரை துணைத் தலைவராகவும் நியமித்து இது தொழில்துறைக்கு ஒரு புதிய தலைமைத்துவ கட்டத்தை குறிக்குது. ஓகேவா? சமீபத்திய நியமனங்கள்லாம் இவங்க தான். ரயில்வே வாரிய தலைவர், சுரங்க அமைச்சகத்தின் தலைவர், எஸ் வங்கியோட பகுதி நேர தலைவர் R காந்தி, பம்பாய் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகர், இந்தியாவின் 13வது துணைத் தலைவராக CP ராதாகிருஷ்ணன். ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது தனி இது தனி இது தனி. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு லிஸ்ட். ஓகேவா? அடுத்தது 4வது கொஸ்டின். பஞ்சாப் நேஷனல் வங்கி ரைசிங் ராஜஸ்தான் முன்முயற்சியின் கீழ் ராஜஸ்தான் அரசாங்கத்துடன் எவ்வளவு மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து 21,000 கோடி. ஓகேவா? 21,000 கோடி. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் அதுக்கப்புறம் ராஜஸ்தான் கவர்மெண்ட்டும் மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல 26,000 கோடி பினான்சியல் சப்போர்ட்டுக்கு சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்திருக்கு. ஓகே, இதுல யார் வந்து இப்ப இவரோட CEO யாரு அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் சிஓட அசோக் சந்திரா. ஓகேவா? அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் லோன் கொடுக்கறது, ஜெய்ப்பூர் விசிட், சந்திரா டிஸ்ட்ரிபியூட்டர் 2000 லோன் சாங்ஷன் பண்ணியிருக்கிறார். ஓகே, ஸோ இவ்வளவுதான். பூபேந்தர் குப்தா பின்வருவனவற்றில் எதன் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக CMD அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் NHPC லிமிடெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது CMDனா என்னன்னு சொல்லுவாங்கன்னா சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். இவர் எதுக்கு வந்து இப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னா NHPC லிமிடெட். ஓகேவா? இதுக்கு தான் அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. பூபேந்தர் குப்தா செப்டம்பர் 4 அன்று NHPC லிமிடெடின் தலைவர் மற்றும் நிர்வாக இது வந்து என்னன்னா லிமிடெட் இந்தியாவின் மிகப்பெரிய நீர்மின் மேம்பாட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். ஓகேவா? நேஷனல் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் கவுன்சில் அதுக்கு தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க. NHPC லிமிடெடுக்கு பேர் என்ன? பூபேந்திர குப்தா. அதுக்கப்புறம் 28வது ITTF ATTU ஆசிய டேபிள் டென்னிஸ் அணி சாம்பியன்ஷிப் போட்டியில இந்தியாவில் அக்டோபர் 11 முதல் 15 2025 வரை எந்த நகர்ல நடைபெற போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது புவனேஸ்வர், ஒடிஷா புவனேஸ்வர்ல நடக்க போகுது இந்த டேபிள் டென்னிஸ். ஓகேவா? ITTF ATTUன்னு சொல்லுவாங்க.
ஏசியன் டேபிள் டென்னிஸ் டீம். இந்த ஏடிடினா ஏசியன் டேபிள் டென்னிஸ் டீம். ஓகேவா. ஐடிடிஎஃப் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் இது ரீசெண்டாக அறிவிச்சிருக்கு. இதில் யாரெல்லாம் வந்து டாப் ஏஷியன் டீம்ஸ்னா சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, சிங்கப்பூர் இதில் கலந்துக்கிறாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் டைம் ஒடிசா வில் ஹோஸ்ட் த ஏஷியன் லெவல் டேபிள் டென்னிஸ் டோர்னமெண்ட். இதுதான் அதான் இதில் கொடுத்துருக்கு. 28வது ஐடிடிஎஃப் ஏடிடிஎஃப் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பு. ஒவ்வொரு பிரிவிலும் இது 2026 உலக அணி சாம்பியன்ஷிப்புக்கான தகுதி சுற்று போட்டி. இது ஒடிசா முன்னதாக 2009 காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்தது. ஒடிசா ஆசிய அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டியை இதுதான் நடத்துகிற ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் இது வந்து யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா ஜப்பான், சைனா, சவுத் கொரியா, சிங்கப்பூர் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. ஸோ டேபிள் டென்னிஸில் இவங்கெல்லாம் ரொம்ப ஜாம்பவான்ஸ். ஸோ அதுதான் வரவிருக்கும் விளையாட்டு போட்டிகள்லாம் இதுதான். இதை எப்பொழுதும் பார்த்துருக்குறோம், அதனால இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இவருக்கு அவார்டு கிடைச்சிருக்கு, அதனால தான் இவரை கொண்டு வந்திருக்கோம். இவர் யாருன்னா அல்லு அர்ஜுன். தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள், தெலுங்கு சினிமாவில் சிறந்த நடிகருக்கான விருதை வென்றவர் அல்லு அர்ஜுன் புஷ்பா 2க்காக. ஓகேவா. புஷ்பா 2க்காக இவரு வாங்குறாரு அல்லு அர்ஜுன். சைமா சவுத் இந்தியன் இன்டர்நேஷனல் மூவி அவார்ட்ஸ் தெலுங்கு, கன்னடா, தமிழ் அண்ட் மலையாளத்துக்காக கொடுக்குறாங்க. அல்லு அர்ஜுன் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு புஷ்பா 2க்காக. ராஷ்மிகா மந்தனா பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்காக த ரூலுங்கிற படத்துக்காக வாங்குறாங்க. ஸோ அல்லு அர்ஜுன் இப்போதைக்கு இந்த தெலுங்கு இந்த சைமா அவார்டுன்னு சொல்லுவாங்க. சவுத் இந்தியன் அதாவது சவுத் இந்தியன் இன்டர்நேஷனல் மூவி அவார்டுங்கிறது தான் சைமா. இந்த தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுக்கு சிறந்த ஆக்டர் யாரு அப்படின்னா அல்லு அர்ஜுன் வாங்குறாரு. அப்புறம் இந்த ரூல் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருதை யார் வென்றிருக்காங்க அப்படின்னா ராஷ்மிகா மந்தனா சிறந்த நடிகைக்கான விருது இவரு புஷ்பா 2க்காக வாங்குறாரு. ஓகேவா. தெலுங்கு பிளாக் பஸ்டர் கல்கி இதுக்காக அந்த 2898 ஏடியில மல்டிபிள் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அமிதாப் பச்சன், கமலஹாசன் இதை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் த்ரிஷா வந்து ஹானர் ஃபார் த இன்கிரெடிபிள் ஒர்க் ஆஃப் 25 இயர்ஸ் இன் சவுத் இந்தியாவில் அவங்க 25 வருஷம் நல்லா இது பண்ணதுக்காக அவங்களுக்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதான். உலக பிசியோதெரபி தினம் 2025 எந்த தேதியில கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 8 செப்டம்பர். ஓகேவா. செப்டம்பர் 8 வேர்ல்டு பிசியோதெரபி டே. ஓகேவா. இது இன்னைக்கு கொண்டாடப்படுது. இதோட தீம் என்ன? ஸோ இந்த ஆண்டு உலக பிசியோதெரபி தினத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ஆரோக்கியமான வயதானது இது பலவீனம் மற்றும் வீழ்ச்சியை தடுப்பதில் குறிப்பிட்ட கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிசியோதெரபியின் பங்களிப்புகளை கௌரவிக்கும் வகையில இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஓகேவா. செப்டம்பர் 8ஆம் தேதி. அப்புறம் முக்கியமான நாட்கள் செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினம், தேசிய ஆசிரியர் தினம், 8 செப்டம்பர் சர்வதேச எழுத்தறிவு தினம், 10 செப்டம்பர் உலக தற்கொலை தடுப்பு தினம். ஸோ இதுதான் பார்த்துக்குங்க. அப்புறம் சமீபத்தில் சர்வதேச விண்வெளி மாநாட்டை 2025 தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா டாக்டர் ஜிதேந்தர் சிங். இவர் என்னன்னா ஓகேவா, இவர் வந்து டாக்டர் ஜிதேந்தர் சிங் முன்னாடி பார்லிமெண்ட் அஃபேர்ஸா இருந்தவர். செப்டம்பர் 8ஆம் தேதி மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் உலகளாவிய முன்னேற்றத்திற்கான இடத்தை பயன்படுத்துதல், புதுமை, கொள்கை மற்றும் வளர்ச்சி என்ற கருப்பொருளோட விண்வெளி மாநாடு எங்க தொடங்கி வைத்தார்னா ஜிதேந்தர் சிங் தொடங்கி வச்சாரு. அது மட்டும் இல்லாம பாரதிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2035 அமைக்கணும்னு வேற சொல்லியிருக்கிறாரு. சந்திரயான் 3 இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷன் டு லேண்ட் நியர் த லூனார் சவுத் போல்ல இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் சுபான்ஷு சுக்லா அவர் தான் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஃபர்ஸ்ட் IAF ஆஃபீஸரா அவர் தான் வந்து டிராவல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் உல்லாஸ் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 4வது முழு கல்வியறிவு பெற்ற இது எது அப்படின்னா இமாச்சல பிரதேசம். ஃபர்ஸ்ட் எது மிசோரம், 2வது எது கோவா, 3வது எது திரிபுரா, 4வது இப்போதைக்கு ஹிமாச்சல பிரதேசம். ஸோ இதுல லடாக்கும் வந்து இதுல ஸ்பேஸ் இடம் பெறுது. ஓகேவா. லடாக்கும் உண்டு. இமாச்சல பிரதேசம் மத்திய அரசின் உல்லாஸ் திட்டத்தின் கீழ் இவங்க வந்து இடம்பெறாங்க. ஓகே. இந்த 4th ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட்டு ஹிமாச்சல பிரதேஷ்.
ஸோ அண்டர் தி ஸ்கீம் இல்லிட்ரேட் பீப்புள்ஸ் வந்து லிட்ரேச்சர் வந்து 95% வந்துட்டுனாலே அது வந்து 15% வந்து 100% இது ஆனதா அர்த்தம். ஓகேவா? சீஃப் மினிஸ்டர் ஷவீந்தர் சிங் இதை வந்து அறிவிச்சாரு. சுக்வீந்தர் சிங். அதுக்கப்புறம் மத்திய ஆசிய கால்பந்து சங்கம் 2025 இந்தியா எந்த நாட்டை தோற்கடித்து வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கு? ஓமன் நாட்டை தோற்கடித்து வெண்கல பட்டத்தை வென்றிருக்கு. ஓகேவா? ஓமன் நாட்டை தோற்கடிச்சு. ஓகேவா? இது என்ன கஃபா அப்படின்னா சென்ட்ரல் ஏசியன் ஃபுட்பால் அசோசியேஷன். கஃபா அப்படின்னா சென்ட்ரல் ஏசியன் ஃபுட்பால் அசோசியேஷன். ஓகேவா? மத்திய அரசு கால்பந்து நாடுகள் இந்தியா ஓமனை வீழ்த்தி 3வது இடத்தை பெற்றிருக்கு. சர்வதேச கால்பந்தில் ஓமனுக்கு எதிராக இந்தியா பெற்ற முதல் வெற்றி இதுதான். இது தங்கப்பதக்கம் எதுன்னா உஸ்பெகிஸ்தான் வாங்கியிருக்கு, ஈரான் வெள்ளி பதக்கத்தை வாங்கியிருக்கு. இதை நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் யுனைடெட் கிங்டம் இந்தியா உள்கட்டமைப்பு, அதாவது UKIAFB என்பது லண்டன் நகரம் மற்றும் எந்த இந்திய நிறுவனத்தின் கூட்டு முயற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து நித்தி ஆயோகோட கூட்டு பயிற்சி. ஓகேவா? யுனைடெட் கிங்டம் இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஷியல் பிரிட்ஜிங். இந்தியா இதுக்கு வந்து என்னதுன்னா யுனைடெட் கிங்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங். இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங் பிரிட்ஜி என்பது லண்டன் நகரம் மற்றும் இந்திய நிறுவனத்தின் கூட்டு முயற்சி. எது அப்படின்னா நித்தி ஆயோக்னால நடந்திருக்கு. ஓகேவா? இந்த நித்தி ஆயோக்னால என்ன நடந்திருக்கு அப்படின்னா செப்டம்பர் 2024 இதை லான்ச் பண்ணாங்க லண்டன்ல. ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி இப்ப செப்டம்பர் 8ஆம் தேதி கொண்டாடுறாங்க. அவ்வளவுதான். நித்தி ஆயோக் ஆஃப் இந்தியா, சிட்டி ஆஃப் லண்டன், யுனைடெட் கிங்டம்ல ஜாயிண்ட் இனிஷியேட்டிவா இது பண்ணது. ஓகேவா? எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் டயலாக் நடந்துச்சு அங்கதான். இது அதோட விரிவாக்கம். பெரிய அளவிலான திட்டங்களை கட்டமைப்பதிலும் இங்கிலாந்தின் நிபுணத்துவத்தை பயன்படுத்தி இந்தியாவின் நிலையான உள்கட்டமைப்பு முதலீடுகளை செலுத்துவதா இதனோட நோக்கம். தேசிய நெடுஞ்சாலைகள், பிராந்திய விரைவான போக்குவரத்து மற்றும் புதுப்பிக்க எரிசக்தி திட்டங்கள் இதெல்லாம் கவனம் செலுத்துறாங்க. இந்த பாலம் இங்கிலாந்து பொருளாதார மற்றும் நிதி உரையாடலின் கீழ் உருவாக்கப்பட்டது. ஓகே. அப்புறம் ஜபாட் 2025 பயிற்சி எந்த நாட்டில் நடைபெறுது? இந்திய ஆயுதப்படை எந்த பிரிவில் செப்டம்பர் 10 முதல் 16 2025 வரை பங்கேற்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ரஷ்யால. ஓகேவா? அது என்ன சபாடுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சபாடுங்கிறது இந்தியன் ஆர்மி ஒரு எக்ஸசைஸ் தான் அது. ஓகேவா? சபாட் 2025 இன் ரஷ்யால என்னன்னா மொலினோ ட்ரைனிங் கிரவுண்டு அப்புறம் இதெல்லாம் நடக்கும் இந்தியன் ஆர்மி ரெஜிமெண்ட் மூலியமா. ஸோ இதுதான் அதோட இது. இந்திய ஆயுதப்படைகள் 65 பேர் கொண்ட குழு ரஷ்யாவில் நடைபெறும் ஜபாட் 2025 பயிற்சியில பங்கேற்க தொடங்கியிருக்காங்க. எப்போனா செப்டம்பர் 10லேருந்து 16 வரைக்கும் 57 இராணுவ வீரர்கள், 7 விமான வீரர்கள், 1 கடற்படை அதிகாரிகள் இதுல இருப்பாங்க. அதாவது குமாவோன் படைப்பிரிவு இந்த பயிற்சியை வழிநடத்துது. ஓகேவா? ஜபாட் 2025ங்கிறது போர் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை கவனம் செலுத்துறாங்க. ஜபாட் 2000 பயிற்சியில் பங்கேற்பது பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக இந்த எக்ஸசைஸ் நடக்குது. ஓகே. ஸோ லாஸ்ட் CSIR நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் பாலிசி ரிசர்ச்சின் இயக்குனராக ஃபர்ஸ்ட் யாரை வந்து இப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கீதா வாணி ராயாசம் அப்படிங்கிறவங்கள ஜாயிண்ட் அஸ் த டைரக்டர் ஆஃப் இதில் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் அவங்க. டாக்டர் கீதா வாணி ராயாசம் அறிவியல் தொடர்பு மற்றும் கொள்கை ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநராக பொறுப்பேற்கிறாங்க. ஓகேவா? அறிவியல் தொடர்புல புதுமையான அணுகுமுறைகளை இவங்க மேற்கொள்ளணும். தொடர்பற்றவர்களை இணைத்தல் என்ற கருப்பொருள் கீழ் இந்த CSR நடக்குது. ஓகேவா? இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ நாளைக்கு உங்களோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.